18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, ஒருமுறை இந்த அதிர்ஷ்டம் என்னை தொட்டதன் பலனாக இப்போது உன் தலையெழுத்தே மாறப்போகிறது. உனக்கு நல்ல நேரம் வந்ததால் தான் இப்போது இந்த பதிவையே உன் கண்களில் காட்டியுள்ளேன். இத்தனை நாளாய் கஷ்டம், கவலை, பிரச்சனை, துன்பம் என வாழ்ந்து வந்த உன் தலையெழுத்தை மாற்றி இனி இன்பம், மகிழ்ச்சி, சந்தோஷம் என நான் பெருக்கப் போகிறேன். தவறோ சரியோ, மனதில் பட்டதை உடனே செய்யக்கூடிய உன் மனதில் எந்த வஞ்சனை எண்ணமோ தீய எதுவோ இல்லை என்பது எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏமாற்றம் மட்டுமே உன் வாழ்வில் தொடர்ந்து இருப்பதால் தான் இப்போது அதை மாற்றி அமைத்து உனக்கு ஏற்றத்தை தருவதற்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொன்னேன். இனி நீ எதற்கும் கலங்க வேண்டாம் என் செல்லமே. உன்னை நோக்கி யார் என்ன செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும் அல்லது விமர்சனமே வைத்தாலும் கூட அது கடலில் கல்லெறிந்தது போல காணாமல் போய்விடும். கடலை நோக்கி கல்லெறிந்தால் கடலுக்கு வலிக்கவா போகிறது? ஆனால் அந்த கல் காணாமல் போய்விடும் தானே. அதுபோலதான் இனி உன் வாழ்வில் யார் உன்னை நோக்கி விமர்சனம் வைத்தாலும், என்ன குறை சொன்னாலும் அது காணாமல் போய்விடும். யாரோ செய்த தவறுக்காக நீ காலில் விழுந்து தயங்கி மன்னிப்பு கேட்கவும் வேண்டாம். அதே நேரத்தில் நீ செய்யாத தவறுக்காக பழி சொன்னவர்களை சற்றும் யோசிக்காமல் விட்டு விலகி நின்றுவிடு. அதுதான் சுயமரியாதை. ஏனெனில் தவறே செய்யாத உன்னை எப்படி அவர்கள் யோசிக்காமல் பழி சொல்கிறார்களோ, அதே போல நீயும் அப்படிப்பட்ட மனிதர்களின் உறவு தேவையில்லை என விலகி நிற்கக்கூடிய ஆளாக, சரியான முடிவை எடுக்கக்கூடிய ஆளாக இருந்துவிடு என் தங்கமே. அடுத்தவர் மீது அக்கறை கொண்டுள்ள நீ, அடுத்தவர்களுக்கு நல்லது நினைக்க வேண்டும் என நினைக்கிற நீ ஒருபோதும் தவறு செய்ய மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் வளமையையும் செழுமையையும் செழிப்பையும் கொண்டு வருவதற்காக தான் இப்போது எல்லா விஷயங்களையும் செய்ய வந்திருக்கிறேன். சேமிப்பை மட்டும் ஒருபோதும் அலட்சியப்படுத்தி விடாதே. ஏனெனில் எப்போதும் உன்னுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் சொல்வதை மறந்துவிடக்கூடாது. முதல் எப்போதுமே உன்னுடைய செலவாக சேமிப்பை ஓரளவு எடுத்து வைத்து கொண்டு விட்டால் அது ஒரு நாளும் உன்னை கைவிடாமல் காப்பாற்றும். உன் கஷ்ட காலத்திலும் யார் உனக்கு துணையாய் உதவியாய் வந்து நிற்கிறார்களோ இல்லையோ, நீ சேர்த்து வைத்த பணம் முதலாளாய் வந்து உனக்கு உதவி செய்யும் என் தங்கமே. நீ மேலே ஏறும்போது, வசதியான வாழ்க்கையை வாழப் போகும்போது வழியில் சந்திக்கிற மனிதர்களிடமெல்லாம் அன்பாய் இனிமையாய் பழகு. ஏனெனில் வாழ்க்கை நிலை உயரும்போது, சந்தோஷமும் செல்வமும் அதிகமாகும் போது ஆணவத்தால் அடுத்தவர்களை மதிக்காத நிலை வந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ பணிவோடும் துணிவோடும் பொறுமையோடும் அன்போடும் பாசத்தோடும் இனிமையோடும் கூட நடந்து கொள். ஒரு உறவை நீ கைகழுவ வேண்டும், அவர் நமக்கு வேண்டாம் என நினைத்தால் பாற்றங்கரையிலேயே கழுவிவிட வேண்டுமே தவிர கடலின் ஆழம் வரைக்கும் இழுத்துச் சென்று போய் அங்கே அவர்களை கொல்ல நினைக்க வேண்டாம். ஒருவரை உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அங்கேயே அவர்களை ஒதுக்கி தள்ளிவிடு. அவர்களை மனதில் கரை வைத்து பழிவாங்க வேண்டிய எண்ணமும் யோசனையும் உனக்குள் வரவே கூடாது என் செல்லமே. அதே போல இன்னொன்றையும் நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் பார்க்காது. ஆனால் நீ தோற்றாயா ஜெயிக்கிறாயா என்பதை மட்டும்தான் பார்ப்பார்கள். அதனால் என்ன நடந்தாலும், எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்து முன்னுக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொள். நத்தையையும் ஆமையையும் பார்த்து கொண்டால் உன்னுடைய கஷ்டங்கள் உனக்கு பெரிதாகவே தெரியாது என் தங்கமே. கஷ்டம், பிரச்சனை, துன்பமெல்லாம் உன் வாழ்வில் வந்து வந்துதானே போகிறது. ஆனால் இந்த நத்தையும் ஆமையும் பிறக்கும் போதே அதன் முதுகில் பாரத்தையும் சுமையையும் சுமந்து கொண்டு நகர்ந்து கொண்டு போய்கொண்டுதானே இருக்கிறது. அப்படி பிறக்கும் போதே சுமையை ஏற்றிவிட்ட அந்த உயிரினங்களை விட அவ்வப்போது வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிற உன்னுடைய பிரச்சனை ஒன்றும் பெரிது கிடையாது. இதை மனதில் வைத்துக்கொண்டு என்னுடைய கஷ்டங்கள் ஒன்றுமில்லை, என்னை விட கஷ்டப்படுவர் மனிதர்கள் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உனக்குள் வைத்து கொண்டால் உன்னுடைய பிரச்சனைகள் உனக்கு பூதாகரமாக தெரியாது. வாழ்க்கை என்றால் மேடும் பள்ளமும் இருக்கத்தான் செய்யும். அங்கே போய் என்னுடைய வாழ்க்கை சமநிலையாக இருக்க வேண்டும் என தேடுவதை விட்டுவிட்டு என்ன நடந்தாலும் சமாளித்து ஓடுவதுதான் புத்திசாலித்தனம். உன்னை சுற்றி இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறார்கள். ஒரு சிலர் அன்பாய் பாசமாய் இருப்பார், ஒரு சிலர் ஏமாற்றுக்காரராய் துரோகியாய் நரித்தனமாய் இருப்பார். அதனால் எவ்வளவு அன்போடு அனைத்தாலும் வெட்டக்கூடிய கத்தியாய் இருக்கக்கூடிய மனிதர்களிடம் நீ கொஞ்சம் கவனமாய் இருந்து கொள் என் செல்லமே. என்னில் கத்திக்கு வெட்ட மட்டும்தான் தெரியும். அதே போல சில உறவுகளும் நீ என்னதான் அன்பாய் பாசமாய் நல்லது செய்தாலும் அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி காயப்படுத்த மட்டும்தான் செய்வார்கள். முள் குத்தி விட்டது என முல்லை குறை கூறிக்கொண்டே இருக்காமல்
தவறான இடத்தில் காலை வைத்தது என் தப்புதான் என்பதை உணர்ந்து பாதை மாறும் புத்திசாலியாக இரு. மனிதர்கள் ஏமாற்றினாலோ அல்லது கஷ்டப்படுத்தினாலோ வருத்தப்படுத்தினாலோ அவர்கள் இப்படிதான், நாம் விலகிச் செல்வோம் என அவர்களை விட்டு விலகி போகக்கூடிய ஆளாக நீ இருந்து விடு. நீ செய்யக்கூடிய செயல் சரியாக இருந்தால், அதற்கான முயற்சி மிக பிரபலமானதாக மிகவும் புத்திசாலித்தனமானதாக இருந்தால், திறமையாக உழைத்து வேலை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தால், நிச்சயமாக நானே உன்னை ஜெயிக்க வைப்பேன். நீ எதற்கும் கலங்காதே. உன் தலையெழுத்து இனி அழகானதாக மாறப்போகிறது.